பாய் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீள முடியாத பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே. பிரச்சனைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கழுத்து நெரிக்கக்கூடியதா அந்த கடன் தொல்லை இருக்கு. இந்த கடன் தொல்லையில இருந்து விடுபடணும்னா ரகசிய தாந்திரீக பரிகாரம் ஏதாவது இருக்கு? நிறைய இருக்குமா. அதனால தான் அதுக்கான கடனுக்கே நான் அவ்வளோ பரிகாரம் சொல்லணும். எப்படியாவது நம்ம மக்கள், என்னை நாடி வர மக்களோ, என் வீடியோ பார்க்குற மக்களோ நல்லா இருந்தால் எனக்கு போதும். வேறு பெருசாக ஒன்றும் ஆசை கிடையாது. நல்லா இருக்கேன் பை. நான் இன்றைக்கே நாளைக்கே நான் எங்கன்னா ஒரு சிக்னல்லையோ எங்கன்னா பார்த்தா கூட அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பை, நீங்கள் சொல்லி நான் பரிகாரம் பண்ண நல்லா இருக்கேன் பை, சந்தோஷம், நீங்கள் நல்லா இருக்கணும் பை. அந்த புண்ணியம், ஏன்னா இந்த உலகத்தில் காசு கொடுத்தா எதோனா வாங்கி ஒன்று கடலில் போடணும், இல்லை ஆறில் போடணும், ஓடுற தண்ணியில் போடணும். இதில் போடும்போது வீட்டிலேயே 3 சுற்றிட்டு அங்கே போடும்போது மனசில் என் பிரச்சனை, என் கடன் இது எப்படி வேகமாக ஓடுதோ அந்த மாதிரி என் கடன் ஓடிடணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு போட்டுருங்க. போட்டு வீட்டுக்கு வந்து நார்மலாக நீங்கள் லைஃப்பை இருந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து இன்னும் எத்தனை நாள் போய் செய்யணும்னு கணக்கு எடுத்துங்க. சொன்ன மாதிரி மனசில் வேண்டின்னு போடுங்க. என்ன கஷ்டமாயிட போகுது, மிஞ்சி போனால் 500 ரூபா தான் செலவு. ஆனால் பல லட்ச ரூபா கடன் இருந்தாலும் குறையும். நம்பிக்கை ஏன் மேலே வைக்காதீங்க, படைச்ச இறைவன் மேலே வைங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொழில் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய், கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீள முடியாத பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே. பிரச்சனைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கழுத்து நெரிக்கக்கூடியதா அந்த கடன் தொல்லை இருக்கு. இந்த கடன் தொல்லையில இருந்து விடுபடணும்னா ரகசிய தாந்திரீக பரிகாரம் ஏதாவது இருக்கா? கடன் தொல்லை ஏன் உங்களுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னாமா, சில நோய்க்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. கடன் தீர ஒன்றும் மருந்தே கண்டுபிடிக்கல. உண்மைதான். அதுக்கு ஒரே மருந்துன்னா தெரியுங்களா, கொடுக்காம இருக்கிறது. அப்படிதான் ஆயிடுது. வாங்காம இருக்கிறது, திருப்பி கொடுக்காம இருக்கிறது. வாங்காம இருந்தா 3 அம்சம் நல்லா இருக்கும், வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா அவன் அம்சம் அழிஞ்சு போயிடும். இதான் உண்மை. வானா கொடுத்த காசு 1 ரூபாவா இருந்தாலும் சரி, நம்ம உயிர் பிரியறதுக்குள்ள அந்த கடன் இல்லாம போகணும். நம்ம ஆத்மா வந்து பிரியும் போது நம்ம யாருக்கும் கேள்வி காரணமா இருக்கக்கூடாது, கடன் காரணமா இருக்கக்கூடாது. இது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கடைப்பிடிக்கணும். இதுக்கு வந்து இது வந்து கிறிஸ்தவர், முஸ்லீம், இந்துன்றது கிடையாது. பொதுவாக மனுஷனா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்ததுன்னா, எப்படி நம்ம 1 ரூபாய் கடன் இல்லாம தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். உண்மை. 1 ரூபாய் கடன் இல்லாம தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னா, அப்ப திருப்பி அதே மாதிரிதான் போகணுமே தவிர கடன் சுமையோட போகக்கூடாது, பாவ சுமையோடும் போகக்கூடாது. அந்த கடன் சுமையும் தீர்த்து விட்டுறணும், உன்னோட பாவ மூட்டையும் தீர்த்து விட்டுறணும். ஸோ நிறைய இருக்குமா. அதனால தான் அதுக்கான கடனுக்கே நான் அவ்வளோ பரிகாரம் சொல்லணும். எப்படியாவது நம்ம மக்கள், என்னை நாடி வர மக்களோ, என் வீடியோ பார்க்குற மக்களோ நல்லா இருந்தால் எனக்கு போதும். வேறு பெருசாக ஒன்றும் ஆசை கிடையாது. நல்லா இருக்கேன் பை. நான் இன்றைக்கே நாளைக்கே எங்கன்னா ஒரு சிக்னல்லையோ எங்கன்னா பார்த்தா கூட அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பை, நீங்கள் சொல்லி நான் பரிகாரம் பண்ண நல்லா இருக்கேன் பை, சந்தோஷம், நீங்கள் நல்லா இருக்கணும் பை. அந்த புண்ணியம், ஏன்னா இந்த உலகத்தில் காசு கொடுத்தா எதோனா வாங்கிடலாம், ஒரே ஒரு பொருள் வாங்க முடியாது, புண்ணியம் வாங்கவே முடியாது. அந்த புண்ணியம் வாங்கினா நான் ஒரு புண்ணியம் செய்யணும். அதுதான் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் நிறைய உங்களுக்கு கடன்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மைத்திரை முகூர்த்தம் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ மைத்திரை முகூர்த்தம் மாதத்துக்கு 1 வரும். சில பேருக்கு அதிகமான கடன் இருக்குது பை, நான் வீட்டிலே இருக்கணும் பை, இது வீட்டிலே செஞ்சு ஒரு டிப்ஸு பண்ணலாம் பை. என்ன பண்ணால் என் கடன் தீரும்னா, இப்போ என்கிட்ட வராங்க கடன் தீரணும்னா, கடன் தீர்றதுக்குன்னு ஒரு பரிகாரமே இந்த உலகத்தில் கிடையாது. வருமானம் வரணும், செல்வம் பெருகணும், கையில் காசு அதிகமாக வரணும், அந்த காசை நீங்கள் கடன் கொடுத்து கடனை அடிக்கணும். இப்படி தான் நான் இங்கே பரிகாரம் எழுதி கொடுப்போம். இதுதான் முறை, இதுதான் உண்மை. இப்போ இறைவனே உங்களுக்கு கடன் கொடுக்குறான்னா, இப்போ காசு வச்சு கடன் கொடுக்க மாட்டான். உனக்கான சோர்ஸ் கொடுப்பான், உனக்கான இறைவன் படி அளப்பான். வேலை வந்து முன்னேற்றம் வரும். ஒரு சைட் 2 சைட் வரும், ஒரு வேலை 2 வேலை வரும், ஒரு கம்பெனி 2 கம்பெனி ஆகும், ஒரு கடை இன்னொரு கடை ஆகும். அப்போ கடன் குறையும். கரெக்டு தானே? இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்கிறது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியான மாதிரி தான். இது வீட்டில் இருக்க ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆனால் 48 நாள் விடாமல் செய்யணும். நடுவில் எப்போ விடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதவிடாய் பீரியட் டைமில் மட்டும் லேடிஸாக இருந்தால் அந்த 4-5 டேஸ்க்கு அந்த பரிகாரம் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் திருப்பி எதில் விடுறோமோ அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் 48 நாள் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நார்மலாக காலையில் எழுந்துச்சி 9 மணிக்கோ 10 மணிக்கோ ஒரு வேலைலாம் முடிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு, நல்லா மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு, சாமி படமோ இல்லை கிபிலாவை பார்த்தோ ஏதோ நின்று, இப்போ முஸ்லீமாக இருந்தால் கிபிலாவை பார்த்து நிற்கலாம், இந்துவாக இருந்தால் சாமி படத்தை பார்த்து நிற்கலாம், அவங்க சௌரியம் தான். நின்றுட்டு 11 கிராம்பு எடுக்கணும்.
ம். என்ன எடுக்கணும்? கிராம்பு. கிராம்பு வந்து சமையலுக்கு பயன்படுத்துள்ள கிராம்பு ஆமா, இருக்கு இல்லையா, ஆமா. ம். அது 11 எடுக்கணும். ம். 12 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, ம். 11 தான் எடுக்கணும். ம். அது ஒன்றும் பெரிய கடுகு கிடையாதுன்றதுக்கு, ஈஸியாக நீல கிராம்பு ம். ம். கையில் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுக்கணும். ம். என்ன பண்ணணும்? உள்ளங்கையில வச்சு. உள்ளங்கையில் வச்சுக்கணும். கையை மடிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தை வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணலாம், அதுக்கு மொட்டை மாடி போயிட வேணாம். ம். கையில் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தை பார்த்துட்டு என் கடன் தீரணும், ம். கடன் சுமையிலேருந்து நான் மீண்டு வெளியில் வரணும், ம். நான் வாழ்க்கையில் செல்வம் பெருகணும், நான் வாழ்க்கை எல்லாம் இருக்கணும், யார் சொத்தை நான் அனுபவிக்க வேணாம், நான் வாங்கின கடத்தை என் உயிர் பிரிக்கிறதுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் நான் போகிறதுக்குள்ள கடன்காரனே இல்லாமல் என் உயிர் பிரியணும், இந்த கடன்காரன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஆத்மாத்மமாக உண்மையாக வேண்டிட்டு அப்படியே அந்த 11 காம்பு என்ன பண்ணோம்னா அப்படியே எடுத்து போயிட்டு என்ன பண்ணும், ஒரு வெள்ளை துணியில், இந்த துணியில் வெள்ளை துணி ஒரு ஓரமாக பீரோலையோ காசு வைக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் கல்லாப்பட்டியிலோ எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. அதில் தினைக்குமே உங்களுக்கு ரொட்டீனாக 48 நாளைக்கு இதுதான் வேலை. என்ன போய் ஒரு நாளைக்கு 11 கிராம்னு 48 நாளைக்கு 500 கிட்டத்தட்ட 500 கிராம் வருது அப்படின்னு அப்படி கணக்கு வைக்கக்கூடாது. அது 500 கணக்கு வைக்காதீங்க. நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 11 கிராம் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கடன் ஈஸியாக தீர்க்கிறதுக்கான முறை இது ரொம்ப ஈஸி தான். 11 கிராம் வச்சுட்டு ஆத்மாத்மா ப்ரேயர் பண்ணிட்டு போய் வச்சுருங்க. திருப்பி அடுத்த நாள் சொல்லிட்டு கரெக்டாக 48 நாள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நபருக்கு தான் காசு தரணும்னா அந்த நபர் பேர் சொல்லி கூட இந்த மனிதருக்கு தான் நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிட்டு கூட நீங்கள் அந்த கிராம்பு அங்கே வச்சிடலாம். அதாவது அவரோட கடனை நான் அடைச்சிடணும்ன்ற அவர் கடன் இல்லைம்மா, ஒருத்தருக்கு நான் தரணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய சீக்கிரம் கொடுத்தணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு கூட நீங்கள் அந்த 11 கிராம்பை அங்கே வைக்கலாம். அந்த மாதிரி தினைக்கு குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு நீங்கள் வேண்ட 11 கிராம்பு 11 வச்சுட்டு கரெக்டாக 48 நாள் கழிச்சு எப்படி 40 டேஸ் கழிச்சு வெள்ளிக்கிழமையா பார்த்து அதை அப்படியே எடுத்து ஒரு கயிறு போட்டு டைட்டாக கட்டிட்டு உங்கள் தள்ள இடது பக்கம் 3 சுற்று வலது பக்கம் 3 சுற்று சுற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில் போடணும். அப்படி இல்லை கடல் மாதிரி இருந்ததுன்னா போட்டுடணும். இல்லை கொஞ்சமாவது தண்ணி மூவ் ஆகிற மாதிரி தான் போடணும். நிற்கிற குட்டை மாதிரியோ கொலை மாதிரியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவா தண்ணியில் போடக்கூடாது. ஒன்று கடலில் போடணும், இல்லை ஆறில் போடணும், ஓடுற தண்ணியில் போடணும். இதில் போடும்போது வீட்டிலேயே 3 சுற்றிட்டு அங்கே போடும்போது மனசில் என் பிரச்சனை என் கடன் இது எப்படி வேகமாக ஓடுதோ அந்த மாதிரி என் கடன் ஓடிடணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு போட்டுருங்க. போட்டு வீட்டுக்கு வந்து நார்மலாக நீங்கள் லைஃப்பை இருந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து இன்னும் எத்தனை நாள் போய் செய்யணும்னு கணக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 48 நாள் செஞ்சு அதை டிஸ்போஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும், பரிகாரத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நாள் கழிச்சு திருப்பி கூட உங்களுக்கு நல்லா இருக்கு பை நான் இது பண்ண ஃபீல் நல்லா இருக்குன்னா திருப்பி 48 நாள் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் இல்லை போய் நான் மொத்தம் 48 நாள் மட்டும் 48 நாள் சேர்த்து போட்டிங்கன்னா பரிகாரம் வேலை செய்யாது. ஒரு ஆரம்பித்து 48 நாள் அதை முடிச்சிடணும், அதை போய் செலுத்திடணும் தண்ணியில். அதுக்கப்புறம் தான் 3 நாள் இடைவேளை கேப்பு விட்டு திருப்பி ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் கடன் சீக்கிரமாக அப்படியே லேசாக மலை மாதிரி இருக்கிற விஷயம் பனி மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும். முழு நம்பிக்கையோடு அந்த வைக்க போகிற கிராம்பு மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ரேயர் இருக்குது பாருங்கள், நீங்கள் பிரபஞ்சத்தில் வேண்டுறீங்க பாருங்கள், அந்த வேண்டுதல் தான் அந்த பவர். ஆனால் அது எம்டி கையாக வேண்டாமல் கையில் கிராம்பு இருந்ததுன்னா அந்த இழுப்பு சக்தி ஜாஸ்தி, மணி இழுப்பு சக்தி. அதுக்காக தான் கிராம்பு வச்சுக்கிட்டு வேண்ட சொல்கிறது. இவ்வளோதான் லாஜிக்கு. என்னடா கிராம்புக்கும் மணிக்கும் ரிலேட்டட் கிடையாது, பிரபஞ்சத்துக்கும் கிராம்புக்கும் கனெக்ட் இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு தான் நீங்கள் கிராம்பு வச்சுக்க சொல்கிறது. கிராம்பு வச்சுக்கிட்டு கையை மூடிட்டு 2 நிமிஷம் தியானம் பண்ணுற மாதிரி மனசில் வேண்டிட்டு வெள்ளை துணியில் வைங்க, கட்டுங்க, சொன்ன மாதிரி மனசில் வேண்டின்னு போடுங்க. என்ன கஷ்டமாயிட போகுது, மிஞ்சி போனால் 500 ரூபா தான் செலவு. ஆனால் பல லட்ச ரூபா கடன் இருந்தாலும் குறையும். நம்பிக்கை ஏன் மேலே வைக்காதீங்க, படைச்ச இறைவன் மேலே வைங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பை, சூப்பர். ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா தாந்திரீக முறைகளுமே ரொம்ப எளிமையாக மக்கள் வந்து ஈஸியாக இதை செஞ்சு பலனடையலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படிதானம்மா சொல்லணும். இங்கேருந்து திருப்பதி நடந்து 130 கிலோ நடந்து போங்க வச்சுங்க, அடப்போ பாய் வேறு வேலை இல்லை உட்காந்ததுல சொல்லி 150 கிலோ என்ன நடக்குது. பாதயாத்திரை போங்கன்னா போவாங்களா, மன்சோர் சரணா சாப்பிடுவாங்களா, இல்லை முட்டி போன நடப்பாங்களா, இல்லை வேலுக்கு இல்ல சொன்னாலுமே ரிசல்ட்னு இருக்கணும்ல, நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய பரிகாரம். ஆமாம்மா, பிரபஞ்சம் எது எதிர்பார்க்குதோ இந்த பிரபஞ்சம் எங்கே ஆக்டிவேட் ஆகுதோ அங்கே தான் நம்ம செயல்பாடு பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ பிரபஞ்சம் நம்ம கைக்கு அசைக்கல, நம்ம மூளையை தான் அசைக்குது. நம்ம மூளை தான் கையை அசைக்குது. இப்போ இங்கே அரிக்குதுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மூளை தான், கை கிடையாது. அந்த மூளை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த பிரபஞ்சம். புரியுதுங்களா? அப்போ அந்த மூளைக்கு தான் அங்கே வேலை கொடுக்கணும், அதுக்கு தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த பொருள் இயங்கணும், இந்த பொருள் இயங்கணும், இது தூங்கணும், இது செயல்படணும்.
ஸோ எல்லாமே நிறைய இருக்கு. அந்த மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்குற டைம் தான் அந்த நைட் டைம். அது கூட நம்ம ஆளுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் 12 மணி வரையும், இன்ஸ்டா 4 மணி வரையும் முடிஞ்சிருச்சு. அதான் போயிட்டு இருக்கு. மூட நம்பிக்கையோட பண்ணி பாருங்க. சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.